மாலை பொழுது வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இல்ல, ஜுரம் அடிக்கிறது, அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே உட்காந்துங்க. உங்க பேரு? கிறிஸ்துராஜ் மேடம். என்ன பண்றீங்க கிறிஸ்துராஜ்? செக்யூரிட்டியா ஒர்க் பண்றேன் மேடம். துணி ஷாப்பிங். துணி ஷாப்ல. நீங்க தான் இங்க வந்தீங்களா? ஆமா, நான் எங்க இருந்து வரீங்க? எங்களுக்கு சொந்த ஊர் வந்து பன்ருட்டி, அழகப்பா சமுத்திரம், அதாவது நெய்வேலி பக்கத்துல இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளத்தை இப்படி டிவி முன்னாடி வந்து சொன்னா உங்களுக்கு அது அவமானமா இருக்காதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு 13 வயசுல. அதனுடைய லைஃப் பாதிக்கப்படுது. இதுதானே அந்த லைஃபை பாதிக்கும். நீங்க இங்க வந்து உட்காந்து பேசினா இந்த ஷோ உங்க பொண்ணோட லைஃபை பாதிக்கும்னு நீங்க நினைக்கலையா? இல்லைங்க மேடம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதாவது மனைவி வந்து வரல, வீட்டுக்கு வர்றது கிடையாது. இங்கே வந்து 2016 இங்கே ஊருக்கு வந்துட்டேன். எங்கள் தாம்பரம் இரும்புலியூரில் வந்துட்டு ஸ்டே பண்ணுறேன். ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறீங்க? ஃபேமிலி என்ன சொன்னால், எங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டில் விட்டுட்டோம். ஆடு மாடெல்லாம் ஆமாம், சொந்த வீடு அங்கே தான் இருக்குது. ஆடு மாடெல்லாம் பார்த்துக்கின்னு வீட்டை பார்த்துக்கின்னு இருக்குன்றது. அம்மா வந்துட்டாங்க. நிலம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? இருக்குது. வீட்டுக்கு எங்களுக்குள்ள வீடு இருக்குது, நிலம் இருக்குது. அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு தம்பிக்கு ஒரு ஜாப்பு கிடச்சிது கூடுவாஞ்சேரியில். அப்போ தனியாக வீடு எல்லாம் வாடகை தான். சொந்த வீடு ஊரை விட்டுட்டு இங்கே வந்து வாடகை எடுத்துகிட்டு இருந்தோம். தங்கச்சிக்கு ஜாப்பு கிடச்சிது கூடுவாஞ்சேரியில். நாங்கள் 4 பசங்க தான். ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில், 2வது வந்து தம்பி, 3வது ட்வின்ஸ், ரெட்டை பிறவின்னு சொல்லுவாங்க, தங்கச்சி 2 பேர். அவங்களாம் எல்லாருக்கும் மேரேஜ் ஆச்சு, நல்ல முறையில் தான் இருக்காங்க. எனக்கு வந்து மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க உள்ளூர்லேயே. கல்யாணம் பண்ண புதுசில் நேராக கேரளாவுக்கு போயிட்டோம் 2 பேரும். அப்புறம் அப்போ பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணி 1 மாதம் இருந்து கேரளா போயிட்டு அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் மனைவி கன்சீவ் ஆச்சு. 2012 ஆகஸ்ட் 30 என்னோட திருமணம் நடந்தது. 2013 செப்டம்பர் 22 தான் குழந்தையோட பிறந்த நாள். இன்னைக்கு தேதி 24. இன்னை வரைக்கும் குழந்தைய கண்ணில் காட்டல. அப்படியா? ஆமாம். இப்போ வந்து அவர் தங்கச்சி புருஷனோட இருக்காரு. யாரு தங்கச்சி புருஷனோட? இப்போ வந்து மனைவி தங்கச்சி புருஷனோட. உங்க மனைவியோட தங்கச்சி எங்க இருக்காங்க? இங்கே இருக்காங்க, சென்னையில் தான் இருக்காங்க. அப்ப 2 பொண்டாட்டியோட இருக்காரா அவரு? ஆமாம். இது உங்க சந்தேகமா? இல்ல சந்தேகம் இல்லை, உதவிக்காக வந்திருக்கேன். மனைவி வீட்டுக்கே வர்றதில்லை மேடம். நீங்க ஒருத்தர் மேல அப்படி பழி போடுறதுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் வந்து இப்போ வீட்டுக்கு வர்றது இல்லையா, டியூட்டி முடிஞ்சு வேலைக்கு வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்க மனைவி. வீட்டு வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு தானே போகிறாங்க. மேபி நீங்க டார்ச்சர் பண்றீங்களோ என்னமோ? இல்லையா, அப்படி ஒன்றும் இல்லையா, எந்த பழக்கமும் இல்லையா.